இந்தியாவின் கருத்தியல் அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. மதச்சார்பற்ற சமதர்ம இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் யெச்சூரி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சூளுரை. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் ஃபோர்டு தொழிற்சாலையை இயக்குவதற்கான இசைவானை புதுப்பிப்பு 2028ஆம் ஆண்டு வரை புதுப்பித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்த 9 மாதங்களுக்குள் 403 ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. திமுக அரசின் சாதனைகளை குறைகூற எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக கனமழை. வேலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மழை கொட்டியது. இந்தியாவை சனாதன சக்திகளின் நாடாக மாற்ற முயன்றால் நாடு பல பிரிவுகளாக உடையும் என வைகோ எச்சரிக்கை. தேசிய அளவில் தலித்துகளையும் இடதுசாரிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டுமென திருமாவளவன் பேச்சு. மனித குலத்தின் வெற்றி போர்க்களத்தில் அல்ல கூட்டு பலத்தில் உள்ளதாக ஐநா சபையில் மோடி பேச்சு. உலக அமைதிக்கு பயங்கரவாதம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் பிரதமர் உரை. ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற பயத்தில்தான் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரபரப்பு பேச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணிக்காக மிரட்டல்கள் வந்ததாக குமரகுரு குற்றச்சாட்டு. திருப்பதி பிரசாத லட்டுக்குள் குட்கா பாக்கெட் இருந்ததால் பக்தை அதிர்ச்சி. கலப்பட சர்ச்சை ஓய்வதற்குள் அடுத்ததாக புதிய புகார். திருப்பதி கோயில் முன்பு கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்த அறங்காவலர் குழு முன்னாள் தலைவரால் பரபரப்பு. உண்மை வெளிவர சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல். நாட்டிலேயே முதல் முறையாக கேரளாவில் 1B வகை குரங்கம்மை பாதிப்பு உறுதி. கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு தீவிர சிகிச்சை. திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் டெய்ரி நிறுவனத்திற்கு நோட்டீஸ். லட்டு தயாரிக்க கலப்பட நெய் சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய சுகாதாரத்துறை நடவடிக்கை. நாட்டில் வெறுப்பையும் வன்முறையையும் பாஜக பரப்புவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உளவியல் ரீதியாக மோடியை தோற்கடித்து விட்டதாக விமர்சனம். தமிழ்நாடு அரசின் திட்டங்களை கண்காணித்து செயல்படுத்த மாவட்ட வாரியாக IAS அதிகாரிகள் நியமனம். மாவட்டங்களில் ஆய்வு செய்து மாதந்தோறும் அறிக்கை அளிக்க தலைமைச் செயலாளர் உத்தரவு. கொடைக்கானல் அருகே நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு. முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அறிக்கை அளிக்கப்படும் என புவியியல் துறை அதிகாரிகள் தகவல். செஞ்சி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் அகற்றம். மாற்று இடத்தில் அடிப்படை வசதி இல்லை என கண் கலங்கியபடி முறையிட்ட மக்கள். போலி கல்வி சான்றிதழ் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் சித்த மருத்துவ சங்க தலைவர் கைது. இடைத்தரகராக செயல்பட்டு வந்ததை ஒப்புக்கொண்டதாக தகவல். கர்நாடக முதலமைச்சருக்கு எதிராக விசாரணை நடத்த ஆளுநர் அளித்த அனுமதிக்கு தடை கோரிய வழக்கு. சித்தராமையா தொடர்ந்த வழக்கில் கர்நாடக நீதிமன்றம் இன்று தீர்ப்பு.